வணக்கம். யோசிச்சு பாருங்க. பல வருஷமா பகை, துளி கூட நம்பிக்கை இல்ல. இப்படிப்பட்ட ரெண்டு பழைய எதிரிகள் ஒரு ரூம்குள்ள இருக்காங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரிய போர ஒண்ண தடுக்கலாம், இல்லனா ஆரம்பிச்சு வைக்கலாம். இதுதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல நடக்கிற அணு ஆயுத பேச்சுவார்த்தையோட டென்ஷனான கதை. இது சாதாரண டீல் இல்ல. இது உலகத்தோட தலைவிதியே மாத்தக்கூடிய ஒரு பெரிய பேரம். நாம் மிகவும் கடினமான ஒன்றை செய்ய வேண்டியிருக்கும். இந்த வார்த்தைகளை கவனிங்க. இது வெறும் பேச்சுக்கு சொல்ற மிரட்டல் இல்ல, இது ஒரு நேரடியான எச்சரிக்கை. இங்க கடினமான ஒன்று அப்படின்னா அதுக்கு அர்த்தம் போர். இந்த ஒரே ஒரு வாக்கியம் போதும் இந்த பேச்சுவார்த்தை மேஜையில எவ்வளவு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்க. சரி வாங்க, இந்த ஆட்டத்தோட முதல் மூவ் என்னன்னு பாப்போம். அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு அதிகபட்ச அழுத்தம். இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி தான். ஒரு பவர்ஃபுல்லான முதல் மூவ் செஞ்சு எதிராளிய தடுமாற வச்சு மொத்த ஆட்டத்தையும் தங்களுக்கு சாதகமா மாத்திக்க பாக்குறாங்க. ஈரானை எப்படியாவது அவங்களோட நிபந்தனைகளை ஏத்துக்க வைக்கணும், அதுதான் ஒரே நோக்கம். அப்போ அமெரிக்காவோட கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தா ஒவ்வொன்னும் ரொம்ப கடுமையானது. 1. ஈரானோட அணுசக்தி திட்டத்தோட இதயத்தையே நிறுத்தணும். 2. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அவங்களோட ஆதரவு குழுக்களை எல்லாம் கைவிடணும். அதாவது அவங்களோட மிலிட்டரி செல்வாக்க குறைக்கணும். 3. அவங்களோட ஏவுகணை திட்டத்தை முடக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா அமெரிக்கா ஈரானோட பாதுகாப்பு, அதிகாரம் எல்லாத்தோட ஆணிவேரையும் குறிவைக்குது. இங்க வெறும் வார்த்தைகள் மட்டும் பேசல. அமெரிக்கா அவங்களோட கடற்படைய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கப்பலோட ஈரானோட கடற்பகுதிக்கு அனுப்பியிருக்கு. இது வெறும் அழுத்தம் இல்ல, இது ஒரு மறைமுகமான போர் எச்சரிக்கை. பேச்சுவார்த்தைக்கு வாங்க இல்லனா அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அமெரிக்காவோட இந்த மிரட்டலுக்கு ஈரான் பயந்துடுமா? இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா அவங்க ஒரு புத்திசாலித்தனமான எதிர் மூவ் பண்றாங்க. இது சரணடைறதில்ல, இது மொத்த பேச்சுவார்த்தையோட போக்கையே மாத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்ட்ராட்டஜிக்கான ஆஃபர். 60%. இந்த நம்பரை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அணுமின் நிலையத்துக்கு தேவையானது வெறும் 2% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான். ஆனா ஒரு அணு ஆயுதத்துக்கு 90% தேவை. ஈரான் இப்போ 60%த்துல இருக்கு. அதாவது அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிற வாசல்ல நிக்கறாங்க. இதுதான் இந்த பேச்சுவார்த்தையோட மையப்புள்ளி. இங்கேதான் இந்த பேச்சுவார்த்தையோட அசல் சிக்கலே வருது. அமெரிக்கா என்ன சொல்லுது? உங்க நியூக்ளியர் புரோகிராம முழுசா கைவிடுங்கன்னு சொல்லுது. அதுக்கு ஈரான், சரி எங்க 60% யுரேனியத்தை நாங்க நீர்த்து போக செய்றோம், ஆனா அதுக்கு ஒரு விலை இருக்குன்னு சொல்லுது. அந்த விலைதான் இந்த ஒப்பந்தத்தோட திறவுகோல். ஈரான் கேக்குற அந்த விலை என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான், தடைகளை நீக்குங்க. பல வருஷமா இந்த பொருளாதார தடைகள் ஈரானோட பொருளாதாரத்தையே முடக்கி போட்டிருக்கு. இது அரசாங்கத்தை பத்தி மட்டும் இல்ல, இது சாதாரண மக்களுக்கு சாப்பாடு, மருந்து, வேலைவாய்ப்புன்னு எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு இந்த தடைகள் நீக்கும் ஒரு உயிர்நாடி மாதிரி. சரி, ஒருவேளை டீல் ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். எல்லாருக்கும் சந்தோஷம்தானா? உண்மையில இல்ல. இந்த புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டத்துல ஒருத்தரோட வெற்றி இன்னொருத்தரோட தோல்வியா இருக்கலாம். இந்த ஒப்பந்தத்தால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள பாருங்க. அமெரிக்காவுக்கு இது ஒரு டிப்ளமேட்டிக் வெற்றி, போரை தவிர்க்கலாம். ஈரானுக்கு இது ஒரு பொருளாதார உயிர்நாடி, அவங்க நெருக்கடியிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா இஸ்ரேல், அவங்க இந்த ஒப்பந்தத்தை ஒரு இழப்பா பாக்குறாங்க. ஏன் ஒரு அமைதியான தீர்வு ஏன் இஸ்ரேலுக்கு ஒரு மூலப்போராய இழப்பா இருக்கணும்? காரணம் சிம்பிள். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான ஈரான் அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். ஒருவேளை போர் வந்தா அது ஈரானை பலவீனப்படுத்தும்னு அவங்க நினைக்கலாம். ஆனா ஒரு அமைதி ஒப்பந்தம் ஈரானோட பொருளாதாரத்தை பலப்படுத்தி அந்த பகுதியில அவங்களோட செல்வாக்க இன்னும் அதிகமாக்கும். அதனால சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒப்பந்தம் நடக்காம போறதுல இஸ்ரேலுக்கு ஒரு கணக்கு இருக்கலாம். இவ்ளோ சிக்கல்கள் இருக்கு. அப்போ இதுக்கு மேல என்னதான் நடக்கும்? ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா, இல்லனா மோதல் வெடிக்குமா? இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம எப்படி இந்த இக்கட்டான நிலைக்கு வந்தோன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனை நேத்து ஆரம்பிச்சதில்ல. பாருங்க, 2015லலாம் சரியா போற மாதிரி ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் இருந்துச்சு. ஆனா 2018ல அமெரிக்கா அதுலேருந்து வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் தடைகள், மிலிட்டரி தாக்குதலுக்கு அங்கீகாரம்னு டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இப்போ நாம ஒரு போர் முனையில வந்து நிக்கிறோம். இது ஒரு நீண்ட சிக்கலான பயணம். ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆனா அப்போ என்ன ஆகும்? சில யூகங்களின்படி ஈரான் கிட்ட இன்னும் 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கலாம். இது கிட்டத்தட்ட 9 அணுகுண்டுகள் தயாரிக்க போதுமானது. அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தையோட ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன தவறு நடந்தா கூட முழு உலகமும் அதுக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான்.
மிரட்டல்களும் இராணுவ அழுத்தங்களும் வேலை செய்யாத ஒரு இடத்துல இராஜதந்திரம்ங்கிற பேனா போருங்கிற வாழை ஜெயிக்குமா? இதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. இந்த கதையில அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கவும், இது மாதிரி இன்னும் பல சிக்கலான விஷயங்கள பத்தி தெளிவா புரிஞ்சுக்கவும் மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு நன்றி.